நம்ம வளர்த்துற நாய் அடுத்த வீட்டை மோப்பம் பிடிச்சி போகுதுன்னா நம்மக்கிட்ட ஏதோ இல்லை அதுக்கு தேவையானது. அதனால தான் அடுத்த வீட்டை மோப்பம் பிடிச்சி போகுது. அது எதை தேடி மோப்பம் பிடிச்சி போயிருக்குன்னு தெரிஞ்சு அதை வாங்கி கொடுத்துட்டா அதை செயல்படுத்தி விட்டுட்டோம்னா பேசாமல் இருந்துக்கும். அதுதான் நாய் மட்டும் இல்லைங்க, மனிதர்களுக்கும் அதே தான். எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு பழக்க வழக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அது என்ன ஏது என்று ஆராய்ந்தாலே நம்மளுக்கு விடை கிடைத்து விடும். அந்த ஆராய்வு தன்மை வேண்டும், எல்லோருக்கும் வேண்டும். உதாரணமாக நாயை குறிப்பிட்டு சொன்னேன், ஆனால் எல்லோருக்கும் இது பொருந்தக்கூடியது. அந்த தான் நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, நாம் ஆராய்ந்து பழகி கொள்ள வேண்டும். அந்த ஆராய்வில் தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும்.